தற்போதைய செய்தி ஒன்று 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி பரங்கிமலையில் நேரிட்ட ஒரு கொலை தொடர்பான வழக்கு ரயில் முன் தள்ளிவிட்டு படுகொலை டிசம்பர் 27இல் தீர்ப்பு வழங்கப்படும் என்ற அண்மை செய்தி. சென்னை அல்லிக்குளம் மகளிர் நீதிமன்றம் இது குறித்து கூடுதல் தகவல்களை தர ஆய்வறிக்கையுடன் இணைகிறார் நமது குமுதம் செய்திகள் தலைமை செய்தியாளர் சிவா. உங்கள் தகவல்களை தரலாம். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் வரக்கூடிய 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷ் காதலித்த நிலையில சத்யபிரியாவினுடைய பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை அவர் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022 அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல இருந்த பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவை தாம்பரம் சென்ற மின்சார ரயில் தள்ளிவிட்டு கொலை செய்தார். பின்னர் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிய நிலையில கைது செய்யப்பட்ட சதீஷ் இதுவரை ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதால் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு சென்னை அல்லிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு விசாரணைக்கு தொடர்ந்து நடைபெற்ற போதுல இந்த விசாரணையின் போது சிபிசிஐடி காவல்துறை தரப்புல 70 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு சாட்சி வாதங்களும் நிறைவடைந்த நிலையில இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வரக்கூடிய 27ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று வழங்கப்படும் என்று தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மோகன்ராஜ், 70 சாட்சிகள் விசாரணை நடைபெற்றிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு 27ஆம் தேதி. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சிவா.